ஏன் ரேவதி, எங்க காலத்துல கல்யாணம்னா ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும். புருஷங்கிட்ட சரியா பேசிருக்க கூட மாட்டோம். அதனால மனசுக்குள்ள வரப்போறவரு என்னமோ எப்படின்னு ஒரு டென்ஷன் பயம்லாம் இருக்கும். ஆனா உன்கிட்ட அதெல்லாம் காணுமே. எதுக்கு டென்ஷன், எதுக்கு பயம்? நாம ஒரு மனுஷனை தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். சிங்கத்தையோ புலியையோ கட்டிக்க போறது இல்லையே. மனுஷங்களையும் சிங்கம் புலி மாதிரி கொடூரமானவங்களா இருக்காங்கல்ல. இருக்கலாம்க்கா, ஆனா அத சமாளிக்கிற தைரியமும் துணிச்சலும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே படிச்சிருக்கோம். அந்த படிப்பு எங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கு. அடே அப்பா, நல்லாதான் பேசுற. ஒரு விஷயம் சொல்லவா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பேசி எல்லாமே பிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப அவன் ரொம்ப குடிப்பான்னு கேள்விப்பட்டேன். அதனால அவன் வேண்டான்னு என் பொண்ணு சொல்றா. நாங்க ரொம்ப குழம்பி போயிருக்கோம். குழப்பமே வேண்டாங்க்கா. தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை சரியில்லைன்னு தெரிய வந்தா கூட நோ சொல்றதுக்கு இந்த காலத்து பொண்ணுங்க தயாரா இருக்கும். உங்க பொண்ணு லைஃப் தான் முக்கியம். நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு ஒண்ணுனா அந்த கார்த்தி எங்க இருந்தாலும் பறந்தடிச்சு ஓடி வருவான்ல. எனக்கு கார்த்தி இப்ப இங்க வரணும். அவன் வந்தாதான் அவன் கார் டிக்கில இருக்கிற முருகனை ஏதாவது செய்ய முடியும். எனக்கு கார்த்தி இங்க வர வைக்க ஒரே வழி நீ மட்டும்தான். ரேவதி, சாரிமா. இந்த மாப்பிள்ளை எப்பவுமே இப்படிதான். போனா போன இடம், வந்தா வந்த இடம். எந்த ஒரு காரியத்தையும் உருப்படியாவே பண்ண தெரியாது. பாருங்க அவளுக்கு எப்படி காயம் பட்டிருக்குன்னு. வந்துட்டியா? வா, இனிமேதான்டா கச்சேரியே இருக்கு. என்னங்க, அந்த கார்த்திக் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டான். நீங்க உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வந்து அந்த முருகனை தூக்கிட்டு போங்க. நீங்க வர வரைக்கும் அவன் எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வாங்க. இதோ இப்போ வந்துடுறோம் சந்திரா. என்னமா எப்படி சித்தப்பா, நான் சொன்ன மாதிரியே நடந்ததா? என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியும் என் பொண்டாட்டிய பத்தி. நான் சொன்ன மாதிரியே சந்திரா பக்காவா பிளான் பண்ணி இவனை அங்க வர வச்சிருக்கா. இப்ப நாம அங்க போய் அவன் வண்டியில இருந்து அந்த முருகனை தூக்க போறோம். எப்படி? சூப்பர் மௌனே. மௌனே, என் மருமக சந்திரா கெட்டிக்காரிதான். மௌனே, அவ செய்யற வேலை எப்பவும் சிறப்பா இருக்கும்னு எனக்கு தெரியுமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுனீங்க, இப்ப அப்படியே உல்டாவா இருக்க. அது வேற ஒண்ணு இல்ல மௌனே. உங்ககிட்டயே உன் பொண்டாட்டியை பத்தி பாராட்டி சொன்னா நீ அப்படியே உச்சாணி கும்பல ஏறிடுவேன்னு தான் சித்தப்ப அந்த மாதிரி சொன்ன. அவ்வளவுதான். சரி வாங்க போய் வேலையை முடிப்போம். வாங்க. சரி வா போவோம்.
அம்மா வாங்க மாப்ள. உன் புடவை தீ பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆமா மாமா. புடவை தீ பிடிக்கிறது கூட தெரியாம இப்படி கவனம் இல்லாமல இருப்ப. நாங்க எல்லாருமே மண்டபத்துல தான் இருந்தோம் மாப்ள. எப்படி இது நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. ரொம்ப வலிக்குதா? கையை காட்டு. மருந்து எதுனா போட்டியா? என் வீட்டுக்காரு மருந்து வாங்க தாங்க போயிருக்காரு. எங்க போனீங்க மாப்ள? ஒரு மருந்து வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? இல்லத்த, மண்டபத்தை சுத்தி எல்லா இடத்தையும் பாத்துட்டேன். ஒரு மெடிக்கல் ஷாப் கூட காணோம். கடைசியில தேடி கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்னே ஒண்ணு இருந்தது. ஆனா அங்கேயும் நெருப்பு காயத்துக்கான மருந்து எதுவும் இல்லையா அத்த? ஒரு மருந்து வாங்கிட்டு வர கூட முடியலையா? இப்ப என்ன பண்றது? ஏங்க, தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் மஞ்சள் இருந்தா எடுத்துட்டு வாங்களேன். நான் போய் எடுத்துட்டு வரேன்.